இங்க ஒரு ஃபினான்ஸ் கம்பெனில திருடங்க பணம் நகையை திருடுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. இப்போ முகத்துல மாஸ்க போட்டுட்டு துப்பாக்கி எல்லாம் இருக்க எல்லாரையும் மிரட்டுறாங்க. மேனேஜர் கிட்ட எல்லா லாக்கரையும் ஓபன் பண்ணி காசு பணத்தெல்லாம் எடுத்துக்கிறாங்க. செக்யூரிட்டியை துப்பாக்கி வச்சிருக்க ரவுடி கிட்ட சண்டை போடுறாரு. ஆனா அவனோ துப்பாக்கியால செக்யூரிட்டியா சுட்டுடுறான். இப்ப திருடனுங்களும் அங்க இருக்க நகையை எடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறானுங்க. இந்த திருடன்களை கண்டுபிடிக்கிறதுக்கான கேஸ் அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்க நம்ம ஹீரோ கிட்ட தான் கொடுக்குறாங்க. இப்ப ஹீரோவோ இந்த திருடன்களா இருக்கிற ஒரு குடோனுக்கு தான் போறாரு. இந்த திருடனுங்க இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல திருடி இருப்பாங்க. அப்ப ஹீரோ கிட்ட தான் இந்த கேஸ் வந்திருக்கும். ஜிபிஎஸ் பொறுத்தன நகையை பொதுமக்கள் கிட்ட கொடுத்து பேங்க்ல அடமான வைக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அப்ப திருடனுங்க அந்த நகையை திருடும் போது ஜிபிஎஸ் மூலமா இப்ப இவங்களை கண்டுபிடிச்சு அடிச்சு இவங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. இவ்வளவு நாளா இந்த திருடன்களை கண்டுபிடிக்க முடியாம வந்திருக்கும். ஆனா ஹீரோ ஈஸியா கண்டுபிடிச்சதால இப்ப கமிஷனர் இவரை பாராட்டுறாரு. இப்போ ஒரு ஆணோட எரிஞ்ச டெட் பாடி கிடைக்குது. இந்த கேஸ இன்ஸ்பெக்டர் கிட்ட கமிஷனர் ஒப்படைக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் எவ்வளவு தேடியுமே இந்த கேஸ்ல அவருக்கு ஒரு எவிடன்ஸ் கூட கிடைச்சிருக்காது. இப்ப ரெண்டாவது கொலையும் அதே மாதிரியே நடக்குது. இப்படி தொடர்ந்து 3-4 கொலை நடந்து போச்சு. ஆனா இன்ஸ்பெக்டரால இது வரைக்கும் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. இதனால கோவப்படுற கமிஷனர் இப்ப இன்ஸ்பெக்டர் திட்டிடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கு இன்னொரு கொலை நடந்திருக்கதா இன்ஃபர்மேஷன் வரும். ஆனா போற வழியில ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுது. இப்ப இன்ஸ்பெக்டர் கோமாக்கு போயிடுறாரு. இன்ஸ்பெக்டர் பாத்துட்டு இருந்த இந்த கொலை கேஸ இப்ப அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்க நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோ கூட இந்த கேஸ்ல எஸ்ஐ மனோகரும் இருக்காரு. இவங்க இது வரைக்கும் கொலை நடந்த இடத்துல போய் பாக்குறாங்க. ஹீரோட ஜீப் ரிப்பேர் ஆயிட லிஃப்ட் கேக்குறாரு. அங்க சஞ்சனாங்கிறவங்க லிஃப்ட் கொடுக்க வராங்க. 8 மாசத்துக்கு முன்னாடி சஞ்சனா பார்த்த மாப்பிளைய ஒரு கஃபேல மீட் பண்ண வந்திருப்பாங்க. ஹீரோவை பார்த்ததுமே சஞ்சனாக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஆனா இவங்க பார்க்க வந்த மாப்பிள ஹீரோ கிடையாது. ஹீரோ பேர் அரவிந்தனோ அவர் போலீஸா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ ரவுடிங் கூட சண்டை போடுறத பார்த்து சஞ்சனா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அன்னில இருந்து இன்ன வரைக்கும் ஹீரோவை லவ் பண்றதா சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சஞ்சனா கார்ல தான் போறாரு. இப்ப மர்மமான மாஸ்க் போட்ட நபரை காட்டுறாங்க. இவன் யாருக்கும் வெயிட் பண்ணிட்டு அவங்க வந்ததுமே அட்டாக் பண்ணி அவங்கள கார்ல கடத்திட்டு போயிடுறான். அடுத்த நாளும் அதே மாதிரி ஒரு டெட் பாடி எரிஞ்ச நிலையில கிடக்குது. ஹீரோவும் எஸ்ஐயும் இப்ப இந்த இடத்துக்கு வராங்க. பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. இறந்து போனவங்க கால்ல ஆபரேஷன் பண்ணி ஒரு பிளேட் இருந்திருக்கும். அது லேட்டஸ்ட் மாடல். அதனால 1 வருஷத்துக்குள்ளதான் இந்த ஆபரேஷன் நடந்திருக்கும். முதல் முறையா ஹீரோக்கு இந்த கேஸ்ல ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. இந்த பிளேட்டை வச்சு இறந்து போன நபரையும் கொலையாளியோ கண்டுபிடிக்கலாம்னு